அவர் மனிதன் கிடையாது, மனிதன். கடவுளால் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன். இந்த அதிகாரம் என்ன என்பதை மாமனிதன் இம்மாற்றூர் உள்ள யூடியூப் சேனலில் நான் ஒளிபரப்பிய வீடியோக்களை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதனால்தான் சொல்கிறாரு, சில காலகட்டத்துக்கு பின்பாக இந்த மாமனிதன் உலக ஜனங்களுக்கு வெளிப்படும் போது அமெரிக்க அதிபர் இந்த மாமனிதன் வலதுபுறமாகவும் ரஷ்ய அதிபர் நிற்பார் என்று பலமுறை கூறியிருக்கிறார். இப்பவும் கூறுகிறார். எப்ப நிற்பாங்க? உன்னை அறிந்த பின்பு, இந்த மாமனிதன் யார் என்பதை உலக ஜனங்கள் அறிந்த பின்பு, அமெரிக்க ரஷ்ய அறிந்த பின்பு, நான் உன்னோடு கூட இருப்பதை அறிந்த பின்பு. கடவுள் எங்களோட கூட இருக்காரு, நான் சொல்றேன். கடவுள் எங்களோட கூட இருக்கிறாரு, கூட சொன்னாரு, நான் தனித்தீரேன், என் பிதாமே கூட இருக்கார். யார் நம்பல? இயேசு பைபிளை வாசி பாருங்க. நான் தனித்தீரேன், நான் சுயமாக பேசவில்லை, என் பிதா என்னோடு இருந்து பேசுகிறார். நான் தனித்தீரேன், என் பிதா என்னோட கூடவே இருக்கிறான்னு பல முறை சொன்னாரு. அந்த காலத்தை யாரும் நம்பல. அவர் இறந்த பிறகுதான்